அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை மாசி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதால் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன்னே உங்களது குறைகளை திறமையாக மாற்றி கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் சனி மற்றும் சூரியன் இணைந்து இந்த மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. புதனும் முற்பகுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பிற்பகுதியில் மாசி 14ஆம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்றும் பலம் பெற போகிறார். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான செவ்வாய் பலம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறும்போது மங்களகாரகரான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாக முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மாசி 9ஆம் தேதியிலிருந்து அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சிக்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர
வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் பெற போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதோடு உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பாக வருவாயை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை தீர்த்து முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக அமைகிறது என்பதை திட்டவட்டம் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக கடன்களை அடைத்தல் மற்றும் குடும்பம் சார்ந்த நிதி சார்ந்த பணிகளில் நிதி சார்ந்த விஷயங்களை சீரமைத்தல் போன்றவை சிறப்பாக மேம்படுத்துவதற்கான யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மறைமுகமாக இருந்த சிக்கல்களை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தால் அதை தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் மேன்மை அடையக்கூடிய வகையில் அற்புதமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமற்ற இருந்த பல விஷயங்கள் தற்போது அனுகூலமாகவும் சாதகமாகவும் மாறியிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மூலப்பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் ஏற்படுத்த முடியும். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதோடு அவருடன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைவதால் இந்த தருணத்தில் யோகஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே சிறு முயற்சியிலே வருவாய் உயர்வதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அதிரடியாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் தடையில்லாமல் முன்னேற்றம் பெற முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் அகற்றறியப்பட்டு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தடைதாமதம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.